செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. புதிதா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூடிய சூழல்ல புதிதா ஒரு டிவிஎஸ்ல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். இதை கேட்டு செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா இதெல்லாம் அவருக்கு நெகட்டிவாக தான் ஆக போகுது. பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா கைது பண்றாங்க. இப்போ குறிப்பா செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. புதிதா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூடிய சூழல்ல புதிதா ஒரு டிவிஎஸ்ல ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது டிவிஎஸ்சி வழக்கு போடுறதை பற்றி செந்தில் பாலாஜியை பொறுத்த முற்றிலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக தீவிரமாக பணியாற்றி குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அவர் பொறுப்பேற்ற பிறகு பெரிய திமுகவுக்கு செல்வாக்கு தேடுது என்பது காரணத்தை காட்டி அவர் எப்படியும் பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு அவர் ஏற்கனவே 19 மாதம் சிறையிலேருந்து பழக்கப்பட்டு விட்டோம். அதனால் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறதுனால யாரையும் அழித்து விட முடியாது, திமுக காரனையும் ஒழித்து விட முடியாது. எமர்ஜென்சி காலத்துலேருந்து நாங்கள் பார்க்காத கேஸ் தான் சிபிஐ பார்த்தோம், மற்ற வழக்குகள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லா வழக்குகளையும் வெற்றி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2001 இரவோடு இரவாக கலைஞர் கைது செய்யப்பட்டார். அது பெரிய செய்தியாக போட்டாங்க, அது சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதில் எஃப்ஐஆராவது போட முடிஞ்சுதா? எத்தனை வருஷம் ஆச்சு? இதுபோல் ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்கலாம், ஒரு நாள் செய்தியாக வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.